guys, welcome back to Cooking Tamila YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல சுறா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க போகலாம். சுறா மீன் 750 கிராம், வெங்காயம் 300 கிராம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் 5 பீஸ், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு, கடுகு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், லவங்கம் பட்டை 3 பீஸ், கிராம்பு 3 பீஸ், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 சூரியகாந்தி எண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுறாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் கல் உப்பு போட்டு ஒரு ஸ்டீமரில் வச்சுடுங்க. சுறா நல்லா வெந்துட்டு பிறகு அதை நல்லா பிச்சு விட்டுக்கோங்க. உதிரி உதிரியாக பார்க்க இப்படி இருக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்க எப்படி இருக்கணும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா சூறா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா வெந்துட்ட பிறகு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான், சுறா புட்டு ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தியை கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.